Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா RRB Group D எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनோட ஆப்டிட்யூட் ஷார்ட்கட் வீடியோ தான் பார்க்க போறோம். இது 2025 ல கேட்ட क्वेश्चंसோட ஒரிஜினல் क्वेश्चन. சோ ஆல்ரெடி நான் இதோட PDF வந்து ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷினை தான் சால்வ் பண்ணிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். இது 5வது வீடியோ. ஸோ இதோட வந்து ஒரு கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு கொஷினில் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே சால்வ் பண்ணி பார்த்துடாச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 85 ரூபா 50 பைசாவுக்கு விற்ற வகையில் அவருக்கு 12.5% லாபம் கிடைத்தது. அவர் அதை 81 ரூபாய் 70க்கு விற்றால் அவருக்கு எவ்வளவு லாபம் அல்லது நஷ்டம் கிடைக்கும்? அப்ப 85 ரூபாய் 50 பைசாக்கு வித்தா அவருக்கு லாபம் வந்து 12.5% கிடைக்குது. அப்போ டோட்டல் லாபம்ங்கிறது 112.5%. ஏன்னா காஸ்ட் பிரைஸ் வந்து 100% இருக்கும். ஸோ லாபத்தோடு சேர்க்கும்போது லாபம் 12.5 and 100ஓடு சேர்க்கும்போது டோட்டலா வந்து 112.5% இந்த அமௌண்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 81.70 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ், அவ்வளோதான். இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக கால்குலேஷனில் வந்து மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் சம்மு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இதை டச் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொஷின் போய் நீங்கள் சால்வ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இதில் டைம் கன்சியூம் ஆகும். இது ஒருவேளை ஹோல் நம்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ 85, 81, 12% ஹோல் நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணலாம். இல்லைனா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இதை வந்து ஹோல் நம்பரை நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 85, 50 நான் என்ன பண்ணேன்னா 86ன்னு வச்சுக்கிறேன். இந்த 12.5 13ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து இங்கே வந்து 81.70 இருக்கிறதுனால 82ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன ஆகும், தோராயமான மதிப்பு, எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்காது, அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது எவ்வளோ நஷ்டமா லாபமானு பார்க்கணும். அதாவது 100க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது லாபம். இந்த எக்ஸோட வேல்யூ 100க்கு கீழே வந்துச்சுன்னா அது நஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 100லேருந்து அந்த வேல்யூவை கழிச்சு நஷ்டத்தை போடணும். இது 100க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த 100 எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுதான் வந்து அது லாபமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 86 × x is equal to 113 × 82 வரும். நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் வேணும்னா 113 × 82 divided by 86. இதில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 107.7ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வந்திருக்கு, 100 விட அதிகமாக வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா 7.7. ஸோ 7.7 கிட்ட வரக்கூடிய வேல்யூ என்ன, 7.5. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம்முக்கு கால்குலேஷன் பண்ணணும்னா நம்ம இந்த அப்ராக்சிமேட் வேல்யூ கால்குலேட் பண்ணி தான் பண்ண முடியும். நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ கால்குலேஷன் போட்டோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். tan ஏவோட வேல்யூ 1னா sin a cos ஏவோட அடிஷன் வந்து எவ்வளோ? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. tan ஏல அதாவது tanல 0, 30, 45, 60, 90ல எந்த டிகிரிக்கு மட்டும்தான் 1 வேல்யூ வரும்னா 45 டிகிரிக்கு மட்டும்தான். அப்போ tan 45க்கு மட்டும்தான் 1. அப்போ ஏவோட டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ அதை தூக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ sin 45 டிகிரி ப்ளஸ் cos 45 டிகிரி. sin 45 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த டேபிளர் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். அதில் 1/√2. அதே 1/√2 தான் எதுக்கு வரும், cos 45க்கு வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 1/√2 கிடைக்கும். அதாவது 2/√2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2/√2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களா, இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2வை வந்து √2 × √2ன்னு பிரிக்கணும். ஸோ அப்போ கீழே ஒரு √2 இருக்கும். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா மேலே என்ன கிடைக்கும், √2 மட்டும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுக்கு நமக்கு அந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின். அமித் மற்றும் திஷா இருவரும் சேர்ந்து ஒரு வணிகத்தில் 15,700 முதலீடு செய்கிறாங்க. ஸோ அமித்தும் திஷாவும் சேர்ந்து 15,700 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இறுதியில் மொத்த லாபம் 6,000ல் அமித்தோட பங்கு. ஸோ மொத்த லாபம் 6,000 கிடைக்குது. ஸோ இதில் அமித்தோட பங்கு மட்டும் 2,100 ரூபானா அமித்தோட முதலீடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ திஷாவுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னா இந்த 6,000லேருந்து 2,100 கழிச்சோம்னா 3,900 கிடைக்கும். இது திஷாவுக்கு கிடைச்சது. இது வந்து லாபத்தில் அவங்க பங்கு. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த 15,700ல் அமித் மட்டும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு கிடைச்ச லாபம் 6000. இந்த 6000ல் அமித்துக்கு மட்டும் எவ்வளோ பங்குனா 2100. ஸோ அப்போது இதை அடித்தோன்னா அவருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த ரேஷியோ கிடைக்கும். ஸோ டோட்டல் போடும்போது அந்த டோட்டல்லேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ரேஷியோவை டிவைட் பண்ணோம்னா நமக்கு அமித் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காருன்னு கிடைச்சிருமா? ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நல்லா இதை நான் ஒரே ஸ்டெப்பில் போட்டுட்டேன். உங்களுக்கு புரியலைன்னா ஃபஸ்ட்டு இந்த 6000ல் 2100ங்கிறது எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ பங்கு, அந்த என்ன சொல்கிறது, அந்த யூனிட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அந்த யூனிட்டை இந்த மொத்த அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு அமித் எவ்வளோ காசு போட்டிருக்காரு அப்படின்னு கிடைச்சிடும். இது திஷா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணணும், 2100க்கு பதிலாக 3900 டிவைடட் பை 6000 × 15700 போடணும். ஸோ இப்போ இதில் 0 0 கேன்சல் ஆயிரும், ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 2 3 6, 7 3 21, அப்புறம் இதை 2ஆல் அடிக்கலாமா, 7 2 14, மிச்சம் இங்கே 1 போட்டோன்னா 8 2 16, 5 2 10 வரும். ஸோ அப்போ 785 7ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 5495 கிடைக்கும். அடுத்து ஒரு பையில் ₹1 ₹2 நாணயங்கள் இருக்குது. ஸோ ₹1 காயின்ஸும் ₹2 காயின்ஸும் இருக்குது. மொத்த நாணயங்களின் எண்ணிக்கை, ஸோ டோட்டலோட குவான்டிட்டி என்னன்னா 10 காயின்ஸ் இருக்குது, அதோட வேல்யூ 16 இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ ₹1 காயின்ஸ் வந்து எக்ஸ் காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம், ₹2 காயின்ஸ் வந்து ஒய் காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதோட மொத்த காயின்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ? 10. ஓகே, இது அமௌண்ட் வேணும்னா என்ன பண்ணணும், 1 × x போடுவோம். ஸோ எக்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் 2 × ஒய் போடுவோம். ₹2 காயின் ஒய் அமௌண்ட் இருக்குன்னா 2 × ஒய் போடும்போது டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ அது ₹16. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ல வச்சு எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணிக்கைக்கு இடையேயான வித்தியாசம், அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ணோம்னா இது எல்லாமே மைனஸ்ன்னு மாறிடும். ஸோ அப்போ இது கேன்சல் ஆயிரும். இதில் கழிச்சோம்னா ஒய் கிடைக்கும். 14லேருந்து 10 போச்சுன்னா 6 கிடைக்கும். அப்போ ஒய்யோட கவுண்ட்டு 6னா 10லேருந்து 6 போச்சுன்னா 4. அப்போ எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 6. அப்போ எக்ஸ், அதாவது ₹1 காயின் 4ம் ₹2 காயின் 6ம் இருக்கும். இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க, ₹2 நாணயங்கள் எண்ணிக்கைக்கும் ₹1 நாணயங்கள் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அது ₹2. ஓகேவா? சரி, 2 காயின். அடுத்து 50th கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதோட வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த செட்டில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ₹3650 என்று குறிப்பிடப்பட்ட ஒரு பொருள் ₹730 விற்கப்படுகிறது. அதன் தள்ளுபடி சதவீதம், அதாவது மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோனா ₹3650, பட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா ₹730. ஸோ இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா ₹2920 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே? டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வேணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்கவுண்ட் டிவைடட் பை எதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. அப்போ மார்க்கெட் ப்ரைஸில் ₹2920ங்கிறது எவ்வளோ சதவீதம், அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். 0 0 அடிச்சிடலாம். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 80 கிடைக்கும். ஸோ 80% அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இங்கேயும் கால்குலேஷன் தான் முக்கியம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த 25 கொஷின்லையுமே கால்குலேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கால்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். குரூப் டியை பொறுத்தளவுக்கு கால்குலேஷன் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸும் கரெக்டாக வரும். ஸோ இதோட வந்து இந்த செட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த செட்லேயே வந்து அடுத்து வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குது. இந்த ரீசனிங் கொஷின்ஸும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது ரீசனிங்கில் ஒரு 30 கேள்விகள் வரும். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.